ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு அழகான ப்ரௌச்சஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து கிளிப் ஸ்டோன் வச்சு நான் சொல்லித்தர போகிறேன். சிம்பிளாக இருக்கும், ஆனால் நீங்கள் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஃப்ளவர் டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். ஃப்ளவர் சீக்வன்ஸ், லீஃப் சீக்வன்ஸ், பீடு 2mm பீடு, இல்லை உங்ககிட்ட சுகர் பீடு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கிளிப் ஸ்டோன் எடுத்துருக்கேன், ஸ்மால் சைஸ் எடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க. வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சிம்பிளாக ஒரு லைன் மட்டும் வரைஞ்சி இருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக தான் வரைஞ்சேன் நான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கிளிப் ஸ்டோன் இருக்குது இல்லையா, இது உங்ககிட்ட B7000 க்ளூ இருந்தால் அந்த க்ளூவை நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது இல்லையா, இந்த க்ளூவை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கே இந்த கிளிப் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிடுங்க, ஒட்டிடுங்க. இந்த க்ளூ கொஞ்சம் நேரம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் நார்மல் நீடில் இது ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நல்லா ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த கிளிப் ஸ்டோன் பக்கத்துலேயே ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுங்க. ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். ஸோ யாருமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், த்ரெட்டு இப்போ நான் மிடில்லேருந்து இந்த மிடில் இருக்கு இல்லையா, இங்கேருந்து நான் எடுத்துருக்கேன். மிடிலில் த்ரெட்டை குத்தி எடுங்க. இதில் நான் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் போடும்போது இந்த 5 பெட்டலும் இருக்குது இல்லையா, அந்த 5 பெட்டலையும் இந்த த்ரெட்டை வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் பீடு நீங்கள் கோக்கணும். அதுக்கு நான் 2mm பீடு நான் எடுத்திருக்கேன். பெரிய பீடாக நான் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் பெரிய பீடு எடுத்திருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் தெரியலனா, என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளவர் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் நான் வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இந்த பீடு யூஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் எனக்கு ரொம்ப கிட்ட இருக்குன்னு தோணுச்சா நீங்கள் கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் இது நீங்கள் இந்த ஃப்ளவரை ஆட் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ, உங்களுக்கு என்ன ஃப்ளவர் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த ஃப்ளவர் வச்சு நீங்கள் டிசைன் அழகாக போடலாம். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ப்ரோச்சஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஒவ்வொரு வீடியோவும் ஒன்று கனெக்டிவிட்டி இருக்குது. அதாவது ஆரி கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டவங்க ஆரியும் நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லை ப்ரோச்சஸ் டிசைன் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரோச்சஸ் டிசைன் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஆரி ப்ரோச்சஸும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம டிசைன் போடலாம். ஸோ அதனால் நீங்கள் ரெண்டுமே பார்க்கலாம். இப்போது ஆரி போட தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணலாம், சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் நீங்களே ரெடி பண்ணலாம். அந்த ப்ளவுஸுக்கு ஏற்றப்போல் சாரீக்கு ஏற்றப்போல் கலரை சூஸ் பண்ணி நீங்களே மற்றவங்களுக்கு போட்டும் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னுடைய வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாகவும் ஒரு நேரத்தில் புரிகிற வகையில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னுடைய வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள். நாங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன பீடு நான் கோத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா, பெரிய பீடு கோத்தா இது எப்படி இருக்குது, ஸ்மால் பீடு கோத்தா எப்படி இருக்குது
அதுக்காக தான் நான் வந்து இதில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். சிம்பிள் டிசைன் தான், நீங்களே வந்து இதை அழகாக போட்டுடலாம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். இப்போ இதில் வந்து லீஃப் சீக்வன்ஸ் திரும்பவும் சொல்ல, உங்களுடைய ப்ளவுஸ் சாரீ காம்பினேஷனுக்கு ஏற்றாப்புல இந்த ஃப்ளவர் அண்ட் லீஃப் இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் அழகாக இருக்கும். இது நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நான் இதை வந்து எடுத்து இருக்கேன். நான் இந்த கலர் என்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும் போது நீட் ஒர்க்காக நீங்கள் வந்து போடுங்க. நீங்கள் என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே வந்து என்னுடைய மொபைல் நம்பர் தர, கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கு தர, அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் 2 மந்த்து கோர்ஸ் ஜஸ்ட்டு 500 தான். விருப்பம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் 3 பீடை போட்டு இது ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லீஃப் ஒன்று எடுக்கலாம். என்னுடைய வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சிம்பிளாக இருக்கும். ப்ரோச்சஸ் டிசைன் இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸில் வந்து ஓனாக நீங்கள் வந்து போடலாம். இது ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஐடியாவும் வச்சு நீங்கள் வந்து இன்னும் க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து போடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோட்டோவாக எடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். எனக்கு அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ இந்த லீஃப்லேயே வந்து நான் அதை கிராஸாக நம்ம வந்து போடும் போது அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கிராஸாக வந்து போடும் போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக போடல, கொஞ்சம் கிராஸாக போடுறேன் பாருங்கள். இது ஃபினிஷிங் மட்டும் எப்படி இருக்கும்னு நான் சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நான் என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ நான் என்னென்ன வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா என் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தான் கமெண்ட் பண்ண முடியும் நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஷேப்பில் அழகாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரோச்சஸ் டிசைன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இது வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.